ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா, நம்மளோட பழைய சேனல யூடியூப் தூக்கிட்டாங்க. ஸோ, நான் ஒரு பயத்தோட தான் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணேன். என்னடா சப்போர்ட் கிடைக்குமா? கிடைக்காதான்னு. பட் நீங்க காட்டுற சப்போர்ட் அண்ட் லவ் அந்த பயத்த எல்லாத்தையுமே உடைச்சிருச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா! அது எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியவே இல்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அவ்வளோதான் சொல்லணும். ஓகே, ரொம்ப நேரம் பேச வேணாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜிக்குக்கோட மை மாமா யூஸ்டு மீயோட 3rd பார்ட் தான். 3rd பார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டோட குட்டி ரீகேப் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஜிமின் அவரோட ஸ்டடீஸ்க்காக ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்திருப்பார். அவங்க அப்பா அம்மா தான் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. பட் ஜங்குக் ஜிமின் கிட்ட ரொம்ப அப்யூசிவாக நடந்துக்கிறான். ஜிமின்க்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவனால் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் எப்படா வீட்டுக்கு போவோம், ஏன்டா இங்கே இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்கான். இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆக ஜங்குக் ஜிமினை ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போகிறான். அங்கே போனால் ஜங்குக்கிட்ட ஒரு பொண்ணு ஒரு மாதிரி நடந்துக்கிறான். ஜங்குக்கும் அது பெருசாக கண்டுக்காதனால ஜிமினுக்கு சுத்தமாக அங்கே இருக்க விருப்பம் இல்லாமல் அவனுக்கு கிளம்பி வந்துடுறான். ஸோ இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. அவன் எப்படியோ காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்கான். அவன் எதிர்பார்த்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் வந்து ஜிம்மினை அழைச்சிட்டு போயிடுறாங்க. பட் ஜிம்மினை அழைச்சிட்டு போகும்போது ஜங்குக்கு ஒரு பர்சன்டேஜ் கவலைங்கூட இல்லை. அவன் நீ போனால் போ அப்படிங்கிற மாதிரி இருக்கான். பட் ஜிமினுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் அவன் கூட இருந்தேன், நீ நான் போகிறேங்கிற கஷ்டம் உனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டோட ரொம்ப ஷார்ட்டான ரீகேப். நம்ம இப்போ 3rd பார்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கு தான் காலையிலேயே அவன் ரூம்லேருந்து எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரான். கீழே வரும்போதே ஜிமின் ஜிமின் எங்கே இருக்க? ஜிமின் பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு அவன் கூப்பிட்டுட்டு வரும்போது ஒரு மெய்ட் தான் பக்கத்தில் வந்து, சார் ஜிமின் சார் தான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதே. ஓ, மறந்துட்டேன். சரி, சாப்பாடு எடுத்து வைங்க. சார் சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்க. ஜங்குக்கும் அந்த பெருசாக வெளியே காட்டிக்காமல் அவனும் போய் சாப்பிட்டுட்டு அவனோட ஒர்க்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் அப்படியே என்னோடய ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. திரும்பவும் ஜிமின் ஜிமின் எங்கே இருக்கா? ஜிமின் எனக்கு ஜூஸ் வேணும். ஜிமின் சார், ஜிமின் சார் இங்கே இல்லை. சரி, அதான் தெரியுதுல்ல, நான் என்ன கேட்குறேன்னு தெரியுதுல்ல, போங்க போய் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் போயிடுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா ஜிமின் ஜிமின் அவனே கூப்பிட்டுட்ருக்கோமேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு திரும்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே அவன் டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட 2 to 3 வீக்ஸ் ஆகுது ஜிமின் அவன் ஊருக்கு போய். ஜங்குக்குனால ஜிமின் இல்லாததை ஏற்றுக்கவும் முடியல. அவனுக்கு அவனை மிஸ் பண்ணுறோங்கிறதையும் ஏற்றுக்க முடியல. ஸோ அவன் என்ன சுச்சுவேஷனில் இருக்கோங்கிறது தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஸ்டார்ட் ஆகிறான். ஸோ இப்போ அவன் ஜிம்மனோட ரூமுக்கு போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா ஃபுல் க்ளீன்டாக இருக்குது. ஒரு திங்ஸ் கூட ஜிம்மன் அங்கே வச்சுட்டே போகல. ஜங்குக்கு போய் இருக்க எல்லா எல்லா கபோர்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஒரு இதெல்லாம் கூட ஒரு திங்ஸ் கூட இல்லை. ஜங்குக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இந்த அளவுக்காக நம்ம ஒரு தினம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படியே பார்த்துட்ருக்கும்போது கடைசியாக ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணும்போது அதில் ஜங்குக் ஜிமினுக்கு அந்த பார்ட்டிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த ட்ரெஸ் மட்டும் அப்படியே இருக்குது. அதை எடுத்து ஜங்குக்கு அவன் கையில் வச்சுட்டு யோசித்து பார்க்குறான், ஜிமின் அதை போட்டிருந்தப்போ எவ்வளோ அழகாக இருந்தான்னு சொல்லிட்டு. அவனுக்கு அப்படி அவனை அறியாமே சின்னதாக ஒரு ஸ்மைல் ப்ளஸ் அவன் கண்லேருந்து ஓரமாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகி ஃபால் ஆகிட்டுருக்கு. அவனால் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ட்ரெஸ்ஸை செம்மையாக கட்டி பிடிச்சிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமின் ஜிமின் திரும்பி வந்துடு ஜிமின், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது ஜிமின். எனக்கு இந்த லோன்லினஸ் பிடிக்கவே இல்லை ஜிமின். ப்ளீஸ் திரும்ப வந்து ப்ளீஸ் ப்ளீஸ்டா, எனக்கு பிடிக்கல
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை கட்டி பிடிச்சிட்டு அவன் அழுதுட்ருக்கான். ஸோ இப்படியே அவன் அழுதுட்ருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பார்த்தா ஜெமனோட அம்மா தான். அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்கு கேட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃபோன் எடுத்துகிட்டு, ஹலோ ஹலோ அத்தை, சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? மாமா எல்லாம் எப்படி இருக்காங்க? ஜங்குக்கா நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் அத்தை. ஜெமன் ஆ ஜெமன், அவனை பற்றி தாண்டா அவன்கிட்ட பேசணுன்னு கால் பண்ணேன். என்ன சித்த, ஜெமனுக்கு எதுவும் ப்ராப்ளமா? சீச்சி, ப்ராப்ளம்லாம் இல்லை. என்ன எப்போவுமே ப்ராப்ளம் தானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அத்தை? ஆமாண்டா, அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இன்னும் 2-3 நாளில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து அவனை பார்க்கலான்ட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் இருந்தனா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்லான்னு. அத்தை அது ஜங்குக்கா, வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. நீ எனக்கு இன்னொரு பையன் மாதிரி தான், கண்டிப்பாக நீ இருக்கணும். ஸோ மறந்துடாத. 2 நாளைக்கு அப்புறம் தானே வராங்க, நம்ம அப்போ போகலான்னு இல்லை, இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் வீட்டில் இருக்கணும், ஓகேவா? அத்தை ஓகே, வந்துடு. உனக்கு எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சிடுறேன், உனக்கு பிடிச்ச எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன், சரியா? வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணுறாங்க. ஜங்குக்குனால அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியல. அவன் இன்னும் ரொம்ப 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 அதிகமாக அழ ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ஷர்ட்டை ரொம்ப டைட்டாக பண்ணிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஜெமன் ஜெமன், என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா ஜெமன்? ஜெமன் ப்ளீஸ்டா, என்னை விட்டு போயிடாத. எனக்கு என்ன இருக்குது, நீ ஒருத்தன் மட்டும்தான். ப்ளீஸ் ப்ளீஸ். வரேன், நான் இப்போயே வரேன், உடனே வரேன், உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிளம்புறான். அவனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கே ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகுறான். ஸோ அவனுமே போய் ரீச் ஆன உடனே ரொம்ப வேகமாக வீட்டுக்குள்ளே வரான். பட் யாரா நீங்கள்லாம், ஏன்டா எனக்குன்னு குக்க வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மனோட அப்பா வந்துட்டு ஜங்குக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு போயிட்டு உட்காந்துட்டு அறுவையாக அறுக்கிறாரு. அவனால் முடியவே இல்லை, அங்கே உட்காரவே முடியல. அவனும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நெளிஞ்சு பார்க்குறான். அவங்க அப்பா விடுறதாவே இல்லை. பிஸ்னஸ் எப்படி போகுது, அது எப்படி ஆகுது, இது எப்படின்னு அவரும் பேசிகிட்டே இருக்கார். சைடில் அப்பப்போ ஜிம்மன் அம்மா வந்து ஸ்நாக்ஸ் தரது என்ன, டீ தரது என்னங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு செம கடுப்பாகுது. ஸோ அவனே ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் வாய் விட்டு கேட்டுடுறான், ஆமாம்மா நான் ஜிம்மனை பார்க்கணும். ஓ, ஜிம்மனை பார்க்கணுமா? மேலே ரூமில் போ. தேங்க்ஸ் மாமா. ஜங்குக்கா, ஜிம்மனை பார்க்க போறியா? ஆமாம் த. இந்த ஜூஸ் மட்டும் அவனுக்கு கொடுத்துட்றியாப்பா? கொடுத்துட்றேன் த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த ஜூஸை வாங்கிட்டு நேராக ரூமுக்கு போகிறான். அங்கே போயிட்டு அவன் ரூமை நாக் பண்ணுறான். ஜிம்மன் யார் வந்திருக்கானே தெரியாமல், அம்மா ப்ளீஸ்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு இப்போ எதுவும் வேணாம், நான் யார்கிட்டையும் பேசுகிற மூடில் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போது டோர் லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஜிம்மன் அந்த பெட்டோட கார்னரில் அந்த பக்கம் திரும்பி அந்த பால்கனி சைடு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கும் மெதுவாக ரூம்குள்ளே வரான். இப்போ ஜிம்மன், மா ப்ளீஸ்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, எனக்கு பிடிக்கல, நான் அப்புறமா வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அது ஜங்குக். ஜிம்மனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவனுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்க ஸ்டார்ட் ஆகுது. அவன் பயத்தில் அந்த அந்த பெட்லேருந்து எழுந்திரிச்சு பின்னாடி போகிறான். பின்னாடி போயிட்டு மாமா மாமா ப்ளீஸ் என்கிட்ட வராதிங்க, ப்ளீஸ் மாமா எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்கிட்ட வராதிங்க ப்ளீஸ், எனக்கு நீங்கள் பண்ணுறதுலையுமே விருப்பம் இல்லை மாமா, ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மாமா, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை மாமா ப்ளீஸ் மாமா
அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறான். அதுக்கு மேலே போக முடில. அங்கே ஒரு டேபிளில் இடித்து அவன் அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. ஒரு சின்ன பையனை இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமினுக்கு இது ரொம்ப வியர்டாக இருக்குது. அவன் ஜங்குக்கு அழுது பார்த்ததே இல்லை. அவனுக்கு ஜங்கு கிட்ட போகணும் போல் இருக்குது. பட் அவனுக்கு ஒரு மாதிரி பயம் தடுக்குது. ஸோ அவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு, மாமா மாமா ஏன் அழுவுறீங்க? ஜிமன் ஜிமன் ஐம் ஸோ சாரிடா, ஐம் ஸோ சாரி. நான் உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கலடா. ஆக்சுவலி நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில. நான் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டேன்ல. கண்டிப்பாக தெரியும் நான் அப்படி தான் நடந்துக்கிட்டேன். சாரிடா, உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல. என்னை பார்த்தாலே பயந்து ஓடுற அளவுக்கு. ஐம் ஸோ சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அழுதுகிட்டே நீல் டவுன் பண்ணிடுறான். ஜிமினுக்கு இன்னும் ரொம்ப வியர்டாகுது. ஜங்குக்கோட அனதர் வெர்ஷனை பார்க்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுமே ஜங்குக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. 2 பேரும் கேப் விட்டு நீல் டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜங்குக்கு தான் பேச ஆரம்பிக்கிறான். ஜிமின், உனக்கு தெரியுமா உன் அப்பா அம்மா உன்கிட்ட எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் என் அப்பா அம்மா என்கிட்ட அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்தே இல்லை. நான் அவங்களோட பாசத்துக்காக எவ்வளோ எங்கே இருக்கேன்னு தெரியுமா? கிடைச்சதே இல்லை. 1% கூட இல்லை. 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க. ஏன்? நான் தானே அவங்களுக்கு முக்கியம். என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. போயிட்டாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தனியாக வளர்ந்தேன், தனியாக கற்றுக்கிட்டேன், தனியாக வாழ கற்றுக்கிட்டேன், தனியாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்தேன். எல்லாமே தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்கள் அப்பா அம்மா ஒன்று அழைச்சிட்டு வந்து என்கிட்ட விட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, நீ என் கூட இருக்க போகிற அப்படின்னு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னோடய ஹாப்பினஸ், லவ் இதெல்லாம் எப்படி வந்துட்டு காட்டுறதுன்னு சுத்தமாக தெரிலடா. அதான் அந்த மாதிரி அக்ரெசிவாக நடந்துக்கிட்டேன். அது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு தெரியல, என் வே ஆஃப் ஹேண்ட்லிங் அதான் போல். சாரிடா, சாரி. தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னோட மெமரிஸில் நான் இவ்வளோ அசிங்கமாக பதிஞ்சிருப்பேன்னு நினைக்கல. சாரி ஜிமன், சாரி. அம்மா சொன்னாங்க உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு. நான் இங்கே அதை ஸ்டாப் பண்ண வரல ஜிமன். உனக்கு ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஜஸ்ட் என்னை பற்றி சொல்லலான்னு வந்தேன். உன்கிட்ட கன்சர்ன் வாங்க வரல, உன்கிட்ட என்ன பாவமாக காட்டிக்க வரல. என்னால் நிற்க முடியாது, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் கண்டிப்பாக நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன் ஜிமன். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கான டைம் இது இல்லைல்ல, அதுக்கான கரெக்ட் பர்சனும் நான் இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு வர பையனை உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ. நான் மேரேஜ் எடுத்து நடத்துவேன். ஜூஸ் அத்தை கொடுத்து விட்டாங்க, நீ குடி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த ஜூஸ் அப்படியே ஜிமன் முன்னாடி வச்சுட்டு ரொம்ப சோகமாக எந்திரிச்சு போயிடுறான். அந்த பக்கம் ஜிமனுக்கு டியர்ஸ் நிற்கவே இல்லை. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஜிமன் ஜங்கு கூட இந்த வெர்ஷன் சத்தியமாக பார்த்ததே இல்லை. ஒரு நிமிஷம் கூட ஜங்குக்கு சிரிச்சோ அழுதோ வேறு எந்த ரியாக்ஷன்ஸும் அவன் ஃபேஸில் அவன் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ ஜங்குக்கு பேசினதெல்லாம் கேட்டுட்டு ஜிமனுக்கு என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல.
அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டோட அந்த ஜூஸே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு போல் எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமினும் ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காங்க. பட் ஜங்குக் ஜிமினை நிமிர்ந்தும் கூட பார்க்கல. அவன் பிளேட்டை மட்டும் பார்த்து சாப்பிட்டுட்ருக்கான். ஆனால் ஜிமின் ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். அவன் சாப்பிடவே இல்லை. ஸோ இதை அவங்க அப்பா பார்த்துட்டு, ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்றியா இல்லையா? அப்பா சாப்பிட்றேன்ப்பா. ஏன்டா பிடிக்கலையா? எதுவும் பிடிக்கலப்பா. சில பேர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கலப்பா. டேய் லூஸு, என்னடா பேசிகிட்ருக்க? உன்ட்டு சாப்பாடை பற்றி கேட்டால் நீ எதை பேசிகிட்ருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சாப்பாடு நல்லா தான் இருக்குது, சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். பட் எந்த ரியாக்ஷன் கொடுக்காம பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலேயே வீடு ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் நடந்துகிட்ருக்கு. அதை ஜங்குக் தான் தலைமை தாங்கி பண்ணிகிட்ருக்கான். எல்லாருமே இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அந்த இடமே. பில்லர்ஸ்லாம் ஒரு ரோ ஆஃப் ஃப்ளவர், ஒரு ரோ ஆஃப் சீரியல் பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி 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 லைட்ஸ், குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லைக் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த மாடிப்படி ஏறி போகிற வரைக்குமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஜிமின் மேலேருந்து மெதுவாக இறங்கி வரும்போது பார்த்துட்டே வரான். அவன் பார்க்கும்போது ஜங்குக் தான் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அங்கே பண்ணுங்கள், இங்கே பண்ணுங்கன்னு சொல்லிகிட்ருக்கான். இதை பார்த்துட்டு ஜிமின் ஒரு மாதிரி வியர்ட் ஐஸோட இறங்கி வந்துட்டுருக்கான். ஜிமின் வரதை ஜங்குக் பார்த்துடுறான். ஸோ 2 பேருக்குள்ளேயுமே சின்னதாக குட்டியாக ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு குட்டி பையன், பக்கத்து வீட்டு பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து ஜங்குக் மேலே ஒரே இடி. பட் அந்த பையன் ரொம்ப குட்டி பையன். ஸோ அதனால் பெருசாக ஜங்குக் அடிப்படல. அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு அந்த குட்டி பையனை தூக்கிட்டு, என்னாச்சு குட்டி சாம்க்கு, என்னாச்சு, எதுவும் வேணுமா? அங்கிள் எனக்கு கொஞ்சோண்டு ஐஸ் தரீங்களா? எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க ஜூஸ்க்கு போட. ஐஸ் ஐஸ் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்களா, இல்லை நீ சாப்பிட கேட்குறியா? அங்கிள் சரி சரி வா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த பையனுக்கு தூக்கிட்டு போயிடுறான். ஜிமின் இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். இப்போது ஜிமினோட அம்மா தான் கிச்சன்லேருந்து வந்து, ஜிமின் எந்திரிச்சிட்டியா? நல்ல வேலை சீக்கிரம் எந்திரிச்சிட்டு இன்றைக்காவது. சரி ஓகே ஓகே சீக்கிரம் போய் ரெடி ஆகு, மாப்பிள்ளை வீட்லேருந்து எல்லோரும் வந்துடுவாங்க. அப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்து வைக்கல, ஜங்குக் தான் எடுத்து வச்சான். அவன் செலெக்ஷன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். சரி இப்போது சீக்கிரம் ரெடி ஆகு. உனக்கு ரெடி ஆகிறதுக்கு யாரும் வேணுமா? ஜங்குக் அனுப்பவா? என்னம்மா ஜங்குக் அனுப்பவாடா? இல்லைம்மா நானே ரெடி ஆகிக்கிறேன். சரி ஜிமின், சரி நீ போ, சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா ஜிமினை ரூம்க்கு அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிமினோட அம்மா ஜங்குக் கிட்டே போயிட்டு, ஜங்குக்கா பிஸியாக இருக்கியா? இல்லைத்த சொல்லுங்கள், எதுவும் வேலை இருக்கா? இல்லை ஜங்குக்கா, இந்த ஜிமின் பையனை ரெடி ஆகிடான்னு சொல்லிட்டு ரூம்க்கு அனுப்பிச்சேன். இங்கே பாரு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் 10 நிமிஷத்தில் மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்துடுவாங்க. நீ போய் கொஞ்சம் ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறியா? அத்தை நானா? என்ன ஜங்குக்கா சீக்கிரம் போய் பாரு, லேட் ஆகுது பாரு. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மெதுவாக மேலே போகிறான். மேலே போய் டோர் நாக் பண்ணுறான். டோர் லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அவன் உள்ளே போய் பார்த்தா ஜிமின் அங்கே இல்லை. பட் அவன் எடுத்து வச்ச ட்ரெஸ் மட்டும் அப்படி அங்கே இருக்குது. ஸோ ஜங்குக் அதை பார்த்துட்ருக்க அதே செகண்ட் அங்கே ரெஸ்ட் ரூம்லேருந்து யாரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. பார்த்தா ஜிமின் தான் டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு உள்ளே வரான். ஜங்குக்கு ஜிமின் அந்த மாதிரி பார்த்தோன்னே ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. பட் அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் ஃபுல்லாக அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜிமினை டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஜிமினுக்கு ஜங்குக்கு இப்படி பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது. பட் அவனுக்கு இந்த டைம் அன்கம்ஃபர்டபுளாக சுத்தமாக ஃபீல் ஆகலை. அவன் அப்படியே நிற்கிறான். பட் ஜங்குக் தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபுல்லாக டெம்ப்ட் ஆகுது அவனுக்கு.
அவனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஜிமன் சீக்கிரம் ரெடி ஆகு, அத்தை கீழே கூப்பிட்டாங்க, மாப்பிள்ளை வெளிலேருந்து வந்துடுவாங்களாம். ஸோ அதான் ஜங்குக்கா, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்லை, இந்த கோட் சூட் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஜிமன், நீ ரெடி ஆகலாம்ல? இல்லை, அம்மா தான் சொன்னாங்க உங்களை அனுப்பிச்சி விடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்தீங்களோன்னு நினச்சேன். ஓகே, அப்போது கொஞ்சம் லேட் ஆகும், அம்மாட்ட சொல்லிவிடுங்க. லேட் ஆகுமா? ஏன்? அது நான் எப்போவுமே லேட்டாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன். குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் தான் ட்ரெஸ் பண்ணுவேன். ஜிமன், சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே நிற்கிறான். ஜங்குக் ஜிமனை தவிர அங்கே இருக்க எல்லா பொருளையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஜிமனோட பார்வை ஜங்குக் மேலே போகவே இல்லை. ஸோ ஜிமன் கேட்ட மாதிரியே ஜங்குக்கும் ஜிமன் ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அந்த டயத்தில் நான் ஜிமனை பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் நெளிஞ்சிக்கிட்டே தான் ஜிமனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கை ஃபுல்லாக வேலை பார்க்க விட்டு ஜிமன் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். அவன் ஷர்ட் பட்டன் கூட போடல, ஜங்குக்கு தான் போட்டு விட்டுட்ருக்கான். ஸோ இப்போன்னு பார்த்து யாரோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. அதை ஜிமனும் சரி ஜங்குக்கும் சரி 2 பேருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பர்சன் டோரை நாக்கோட பண்ணாமல் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அவன் அப்போ தான் கரெக்டாக ஜிமனுக்கு ஷர்ட்டை டக்கின் பண்ணி விட்டுட்ருப்பான். ஸோ அந்த போஸில் இந்த பர்சன் அவங்க 2 பேரையும் பார்த்துடுறாங்க. ஆனால் ஜிமன் ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். அப்போது ஜங்குக்கு அந்த பர்சனை திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் யார்? ஏன் இந்த ரூம்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலி நான் தான் கல்யாண மாப்பிள்ளை. ஓ, சாரி, நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமன் மேலேருந்து கை எடுக்கிறான். இப்போ ஜிமன் அவனை விடாமல் அவன் மேலேருந்து அந்த பார்வை எடுக்காமல் அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சிக்கிறான். ஜங்குக் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளையை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் போகணுன்னு வந்தேன். அவங்க ஒரு ரூம் சொன்னாங்க, எனக்கு அவசரத்தில் எந்த ரூம்னு தெரில. ஸோ அதான் இப்போ தப்பான டயத்தில் வந்துட்டேன் போல். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் ஜஸ்ட் ஒன்று ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் இதான் ஜிமன். ஓ, நீ தான் ஜிமனா? ரொம்ப க்யூட்டாக இருக்க பார்க்கவே. அழகாக தான் இருக்க. என் அளவுக்கு எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு அந்த பர்சன் சொல்லும் போது ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. யாரா நீ என் ஜிம்மனை பார்த்து இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு. பட் ஜிம்மன் எத்தையுமே காதில் வாங்கலை. இப்போது அந்த மாப்பிள்ளை தான் ரொம்ப கிட்ட வந்து ஜிம்மனோட இயர்ஸ் கிட்ட வந்துட்டு, ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, இயற்கை அழைப்பை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். பட் ஜிமன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்கான். அவன் இன்னுமே அந்த கையை விடலை. இப்போது ஜங்குக் தான், ஜிமன் கையை விடு, ஜிமன் கையை விடு, ஜிமன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துடுறான். ஸோ கரெக்டாக அவன் எடுக்கவும் அந்த மாப்பிள்ளை திரும்ப வரவும் கரெக்டாக இருக்குது. அவன் திரும்ப வந்து, ஓகே இப்போ பேசுவோமா? ஆமாம், இவன் ஜிமன், நீங்கள் யார்? நான் வந்து இவன் மாமா பையன். ஓ, மாமா பையனா? சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகிருப்பீங்களே. ஆமாம். அப்போது உங்களுக்கு ஜிமனை பற்றி நிறையா தெரியும்ல? எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் எப்படியும் கொஞ்சம் நாள் என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேதர் பண்ணிவிடுவேன். இருந்தாலும் சும்மா உங்கள்கிட்டையும் ஒரு டெஸ்டிங் பண்ணிக்கலாம்ல,
என்ன சொல்கிற செல்லம், கரெக்ட் தானே அப்படின்னு ஜெமனை பார்த்து கேட்குறான். ஜெமன் அவனை திரும்பி கூட பார்க்கல, இன்னுமே ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் அது அதுவா அது நிறைய இருக்குது, நம்ம அப்புறம் பேசலாமா? என்னங்க, கீழே இருக்கவங்களுக்குலாம் தெரியும் நான் ஜெமினை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, வாங்க நம்ம குட்டியாக ஒரு கான்வர்சேஷன் போடுவோம், உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா ஜிமனை பார்த்து உட்கார்றா அப்படிங்கிறான். ஜிமன் ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே பெட்டில் உட்காந்துடுறாங்க. இப்போது அந்த மாப்பிள்ளை தான், நான் உங்களுக்கு 3rd வீலராடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு குட்டி சேர் எடுத்து போட்டு அவனுமே அங்கே தனியாக உட்காடுறான். ஸோ இப்போது அந்த மாப்பிள்ளை தான், சொல்லுங்கள் ஜிமனுக்கு என்னென்ன பிடிக்கும்? ஜிமனுக்கு அவன் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, வேறு ஏதாவது லைக் ஜிமனோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு அவன் கேட்கும்போது ஜங்குக் ஜிமன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு, ஜிமனோட ஃபர்ஸ்ட் லவ் அவன் ஃபேமிலி தான், அவன் அப்பா அம்மா மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அவனோட குட்டி உலகத்தில் வேறு யாரும் போக முடியாது. ஒருத்தன் வர ட்ரை பண்ணான், பட் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஜிமனுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டான் அவன். இப்போ போயிடுவான். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. அப்படி என்ன கஷ்டம் கொடுத்துட்டான் அவன்? சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் கொடுத்துட்டான், இனிமேல் கொடுக்க மாட்டான். ஜிமன் ஹாப்பியாக இருந்தால் அவனுக்கு போதும். திடீர் மாற்றம், ஏன் என்னாச்சு? மாற்றம் ஒன்று தானே சார் மாறாதது. புரிஞ்சிச்சு, மாறிட்டான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ அவன் ரொம்ப வெளிப்படையாகவே, ஸோ சாரி நம்ம பேச ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது, உங்கள் பேர் என்ன? ஜங்குக். ஓகே ஜங்குக், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீங்களும் நானும் தான் பேசிகிட்ருக்கோம். ஜிமன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரல, உங்கள் கையை பிடிச்சபடியே இருக்கான், விடவும் இல்லை. அவங்களுக்குள்ள அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் ஜஸ்ட் கொஞ்சம் பயத்தில் என் கையை பிடிச்சிருக்கான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன் ஜங்குக்கா போய் சொல்கிற? உண்மையை சொல்லு. ஜிமன் என்ன பேசிகிட்ருக்க நீ? கொஞ்சம் நேரம் சும்மா இரு. என்னாச்சு சார், என்ன உண்மை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவன் சும்மா வந்து பயத்தில் வளர்றான். ஜங்குக்கா உனக்கு ஓகேவா? என்ன இவனுக்கோ ஒருத்தனை கொடுக்க உனக்கு ஓகேவா? ஜிமன் வாயை மூடு, தேவையில்லாமல் பேசாத. சார் என்ன நடக்குதுங்க, என்ன சொல்கிறாரு? ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவன் ஏதோ பயத்தில் தான் பேசுகிறான். நீங்கள் 2 minutes கொடுங்க, நான் அவன்கிட்ட பேசுகிறேன். ஜிமன் சும்மா ஒரு. ஜங்குக்கா அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்போ இவ்வளோ நாள் நான் கூட இருந்தது இது எதுவுமே நிஜம் இல்லையா? சும்மா டைம் பாஸா? நேற்று என்கிட்ட வந்து அவ்வளோ பேசிட்டு போன, எனக்கு நீ வேணும் ஜிமன்னு சொன்ன, இப்போ என்ன எப்படியே தூக்கி கொடுக்குற? நீ என்ன அவ்வளோ பெரியவனா? ஜங்குக்கா உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஜங்கு கூட சட்டையை பிடிச்சி கேட்குறான். ஜங்குக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் சமாளிக்க, பட் முடியல. ஜிமன் மொத்தமாக போட்டு உடச்சிட்டான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஜிமன் கேட்ட உடனே ஜங்குக்குனால அவனை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜிமன் விளாடாத ப்ளீஸ். ஜங்குக்கா நான் விளாடல, நீ தானே நேற்று சொன்ன ஜிமன் நீ எனக்கு வேணும், உன்னை விட்டு போக நான் மாட்டேன் ஜிமன் அப்படின்னு சொன்னேன். ஜிமன் ப்ளீஸ்.
அதே தான் ஜங்குக்கா நானும் சொல்கிறேன். ப்ளீஸ் உண்மையே சொல்லு. நேற்று சொன்னதெல்லாம் பொய்யா? ஆ பொய் தானே? அப்போது நீ பொய் தானே சொல்லியிருக்க. ஜஸ்ட் சும்மா. ஜிமன் என்ன வேணால் சொல்லு, பொய் சொன்னேன்னு சொல்லாத. ஆமாம், எனக்கு நீ வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். என்னால் நீ இல்லைன்னா இருக்க முடியாது ஜிமன். இப்போ என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிற? ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஜங்குக் அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் ஜிமனோட லிப்ஸை ஜங்குக்கோட லிப்ஸோட ஃபுல்லாக டச் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பக்கம் அந்த மாப்பிள்ளை தான் என்னடா நடக்குது இங்கே, நான் ஒருத்தன் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஜிமன் ஃபுல் ஆஃப் டியர்ஸோட அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது. அதோட ஜங்குக்கை பிடிச்சி செம்ம டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இதுலே ஜங்குக்கும் கொஞ்ச நேரத்தில் அவனும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேருமே மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது அப்படியே கொஞ்சம் நேரம் போக ஜங்குக்கு மெதுவாக ஜிமனோட லிப்ஸை அவனோட லிப்ஸ்லேருந்து விடுறான். 2 பேருமே அவங்க ஃபோர்ஹெட் வச்சு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜிமன் தான், இங்கே பார் நீ என்னை எத்தனை வாட்டியோ கிஸ் பண்ணியிருக்க, என்னென்னமோ பண்ணியிருக்க, எப்படியோ கிஸ் பண்ணியிருக்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இன்றைக்கி தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறேன். அண்ட் நீ என்னோடது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். யாரும் இனிமேல் உன்னை கிஸ் பண்ண முடியாது, உன்னை தொடவும் கூடாது, உன்கிட்ட வரவும் கூடாது. நான் மட்டும்தான் இனிமேல் உனக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஜிமன், நல்லா புரிஞ்சிச்சு. I love you so much. I love you ஜங்குக்கா. I love you so much. எக்ஸ்கியூஸ் மீ காதல் ஜோடிகளே, நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு அந்த மாப்பிள்ளை சொல்லும் போது ஜங்குக்கு மெதுவாக நிமிர்ந்து அந்த மாப்பிள்ளையை பார்க்குறான். அவன் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷனபிள் ஃபேஸோட 2 பேருமே பார்த்துட்ருக்கான். ஜிமன் இன்னுமே அவன் மூஞ்ச பார்க்கல, ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக் அந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டு, அது மாப்பிள்ளையா என்ன பண்ணிவிட்டு மாப்பிள்ளைங்கிறீங்க? சரிப்பா, 3வது மனுஷா, அதான் தெரியுதுல்ல, கிளம்ப வேண்டியது தானே. அப்புறம் என்ன லுக்கு? இதுக்கு மேலே ரீசெண்டாக சொல்ல முடியாது, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்பி போயிடுறான். ஜங்குக்கை ஜிமன் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். இங்கே பாரு ஜங்குக்கா மாமா, இங்கே பாரு மாமா, இனிமே நீ என்னை எங்கேயும் விட்டு போக மாட்டேல்ல, இனிமே அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டேல்ல, எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவல்ல, இனிமேல் நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு. உனக்கு பிடிக்கலன்னா நான் பக்கத்தில் கூட வரமாட்டேன், சரியா? ஓகே, I love you too அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே ரொம்ப அழகாக க்யூட்டாக திரும்ப கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் போனால் அந்த மாப்பிள்ளை ரொம்ப வெக்ஸ் ஆகி அவனோட டையெல்லாம் கழட்டிட்டு கீழே வரான். கீழே வந்தோடனே ஜிமன் அம்மா தான் ஒரு மாதிரி பரபரப்போடு அவன்கிட்ட வந்து, என்னாச்சு, என்ன ஜிமன் பேசினானா? ஜங்குக்குள்ளே தானே இருந்தான், எதுவும் பேசுனீங்களா? நல்லா பேசினோம் ஆண்டி, பேசினோம். ஆமாம் வாங்க போ, இங்கே ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டானுங்க, நம்மள சும்மா ஷோ பீஸ் கூப்பிட்ருக்கானுங்க, வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். என்னடா சொல்கிற? வாங்கம்மா
அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அதை கேட்டு ஜிமின் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருது என்ன மேலே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மனோட அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மன் அப்பா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தம்ஸ் அப் காட்டுறாங்க. ஸோ அப்படியே திரும்பி மேலே வந்தா ஜிம்மனும் ஜங்குக்கும் ரொம்ப அழகாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பால்கனியில் நின்றுட்டு அந்த மாப்பிள்ளை வீடு போகிறத பார்த்துட்டு 2 பேருமே ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. ஜிமின் ஜங்குக்கு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு, உண்மைதான் மாமா, நீ என்ன ரொம்ப யூஸ் பண்ணிட்ட, எனக்கு அது பிடிக்கல தான், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் மாமா, சின்ன வயசுலேருந்தே. அதுதான் என்னமோ தெரில, நீ நேற்று வந்து அழுதப்போ என்ன அப்படி உன்னை கட்டி பிடிச்சிக்க சொன்னிச்சு, ஆனால் நீ இப்போ எந்திரிச்சு போயிட்ட. இனிமே அப்படிலாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். லவ் யூ மாமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், சாரிடா, ரொம்ப சாரி, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. இனிமே ஒரு சின்ன தூசிங்கூட அவன் மேலே படாமல் நான் பார்த்துக்கிறேன். லவ் யூ ஜிமின், லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்கான். ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸையும் போட்டுட்டு அப்புறம் இது போடலான்னு பார்த்தேன். அப்புறம் திரும்பி சேனலை தூக்கிட்டானுங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போதைக்கு இது போடுறேன். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் லவ் சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்களா, நானும் அதில் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருப்பேனா. ஓகேடா, பாய் பாய். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.